பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இங்க ஒரு அழகான ஒரு இடம். இது இத்தாலி தேசத்துல ஆல்ப்ஸ் மலை இருக்குதுல்ல, சுற்றிலும் அழகான மலை. இந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. இது 1744 கட்டப்பட்ட ஒரு ஆலயம் சொல்றாங்க. ஒரு சின்ன ஆலயம் தான். அதுல என்ன ஒரு 10 பேர் 15 பேர் தான் உட்கார்ந்து உள்ள ஆராதிக்க முடியும். இந்த பகுதியில் இருக்கிற சிறு கூட்ட மக்கள் ஆராதிப்பாங்க போல இருக்கிறது. இது பின்னால நல்ல மலைப்பகுதி. இதை பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் அநேகர் வந்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, ஆலயம் உடனே எதை குறிக்கிறது? தேவனுடைய சமூகம். 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு, இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசுவோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதாவது இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன். அப்போ இயேசுவோடு நடப்பதென்றால் அவரோடு ஐக்கியப்படுவது. 2 பேர் சேர்ந்து நடந்து போகும்போது பாருங்க, பேசிக்கிட்டே போவாங்கல்ல, ஐக்கியப்படுவது, ஃபெல்லோஷிப் வித் ஈச் அதர். அப்ப நாம் ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியப்படுவது, அவர் நம்மோடு ஐக்கியப்படுவது. தேவாலயமே அதுக்கு தான். நம்ம ஆராதனைக்கு போவது எதற்காக? ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு. அங்கே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் ஜெபத்தின் மூலம் ஆண்டவரோடு பேச ஐக்கியப்படுகிற ஒரு இடம்தான் தேவாலயம். அதுக்குத்தான் நம்ம ஆராதனைக்கு தவறாம போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரி, அனுதினமும் இயேசுவோடு ஐக்கியப்படணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல. அப்ப தினந்தோறும் காலையில வேதம் வாசித்து ஜெபிக்கும் போது இயேசுவோட நாம் ஐக்கியப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரோடு பேசினீங்களா? இயேசுவை சந்தித்தீங்களா? அவரோடு ஐக்கியப்பட்டீங்களா? அவரோடு ஐக்கியப்பட தானே நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மட்டும் அல்ல, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கு தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்து நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவே, உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு என்னை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மோடு ஐக்கியப்பட்ட உம்முடைய குரலை கேட்கவும், உம்மோடு பேசவும், உம்மோடு நெருக்கமாய் வாழுகிற அனுபவத்தை எனக்கு தாரும். இன்றைக்கு மாத்திரமல்ல, அனுதினம் உம்மோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.